லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணங்கள் உயர்வு என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏராளமான வரிகளை உயர்த்தி மக்கள் தலையில் சுமத்தியுள்ளது திமுக அரசு என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் 10 முதல் 33 மடங்கு உயர்ந்திருப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முத்திரை கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணங்கள் உயர்வு அடைந்ததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து திமுகவினர் அதை கொண்டாடி வரக்கூடிய வேளையில் முத்திரை கட்டணம் உயர்த்துவது தொடர்பான அந்த அரசாணை வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். முக்கியமாக 3 ஆண்டு சோதனை ஆட்சியின் பரிசாக தமிழ்நாடு முழுவதும் முத்திரை கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருப்பதற்கு கடும் கண்டனம் என்று தனது அந்த அறிக்கையில் தெரிவித்து இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு மட்டுமின்றி மின் கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, பால் மற்றும் பால் பொருட்கள் விலை உயர்வு உயர்ந்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையில் குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் வழங்குதல் உள்ளிட்ட 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்களை 10 மடங்கு முதல் 33 மடங்கு வரை உயர்த்தி இருப்பதாக, அதாவது திமுக அரசு உயர்த்தி இருப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை நிலைகுலைய செய்து தனது தவறுகளால் ஏற்படும் பாரத்தை வரி மற்றும் கட்டண உயர்வுகள் மூலம் மக்கள் தலையில் பெரும் சுமையை ஏற்றுவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் கூட தனது அந்த அறிக்கையில் கண்டனங்களை பதிவு செய்து இருக்கிறார். எவ்வித நியாயமும் இன்றி பல மடங்கு முத்திரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாணையையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் தனது அறிக்கையின் மூலம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.